அரிமா நம்பி வந்து கம்ப்ளீஷனுக்கு வருது அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் அண்ட் சந்தோஷமான விஷயம் வந்து ஒன்று என்னென்னா ஆப்வியஸ்லி தானு சார் ப்ரொடக்ஷனில் I've been very lucky நிறைய பெரிய ப்ரொடியூசர்ஸோட தான் வேலை செஞ்சுருக்கேன் தமிழில் பட் எனக்கு தானு சார் வந்து அவர் என்னை பற்றி அப்படி பேசுகிறது இட்ஸ் a lot more personal my relationship with him and 2014ல என்னோட முதல் ரிலீஸ் வந்து அரிமா நம்பி தான் இருக்கும் ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டிங் ஃபார் மீ ஆனந்த் சங்கர் அவரோட முதல் படம் பட் I've always told him I'm his big fan already அவரோட 5வது 10வது 20வது படத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இஸ் அமேசிங் பாலிவுட்டில் நான் பண்ண படங்களுக்கு எப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் ஷூட் ப்ராசஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் தட்ஸ் only in his direction and I think இண்டஸ்ட்ரிக்கு அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அண்ட் I'm sure that's because of முருகதாஸ் சார் அண்ட் அவரோட ஏடிஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு ஒர்க் எத்திக் இருக்குது அண்ட் ஆப்வியஸ்லி ஆர்டி ராஜசேகர் சார் நிறைய ஹீரோயின்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அண்ட் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான லுக் கொடுத்துருக்காங்க ஆனந்தும் ஆர்டி சாரும் ஸோ அதுவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் எனக்கு அண்ட் விக்ரம் ஐ திங்க் காலிவுட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு சொல்கிறேன் பிரபு சார் அண்ட் விக்ரம் அண்ட் நிறைய அக்னி நட்சத்திரம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் அண்ட் I've been a very big fan of him and first time meeting him and his family எல்லாருமே அவங்க அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறத விட they're very warm and they're very nice and sweet their family values and விக்ரம்க்கு சண்டே ஷூட்டிங் தான் பிடிக்காது எனக்கு பிடிக்கும் பிகாஸ் வீட்லேருந்து பிரியாணி வரும் and I've really enjoyed working on this film obviously Shivamani sir எல்லாரும் வந்து you expect a lot of drums and lots of beats from him but பயந்து நான் ரொம்ப வந்து அவர் மியூசிக் பண்ணுறாரு ஷோபி மாஸ்டர் கொரியோகிராஃபி டான்ஸ்லாம் ரொம்ப பண்ண வச்சுட்டு போகிறாங்கன்னு பட் there's lots of melody in him I think there's a romantic in him that படம் ரிலீஸ் அப்போ ஆடியோ ரிலீஸ் அப்போ நீங்கள் கேட்பீங்க obviously திலீப் சிவராய் மாஸ்டர் நாங்கள் வணக்கம் சென்னையில் நிறைய ஸ்டன்ஸ் பண்ணிட்டோம் ஐ வாஸ் வெரி அப்செட் என்ன எல்லாம் விக்ரம்கே கொடுக்குறீங்க அவர் ஹைட்டாக இருக்கிற அதனால அவருக்கு எல்லாம் கொடுக்குறீங்க பட் நானும் வந்து ஒரு 2 ஆள் அடிச்சிடுவேன் பட் அடுத்த படத்தில் வந்து ஐ திங்க் he'll give me lots of stunts obviously the art director I've not been a part of that song unfortunately Anand skipped my character out of it but thank you so much exciting to be a part of this project especially Danu sir like he said Tupaki I missed and I think Arima Nambi will make up for all of that thank you டைரக்டர் ஆனந்த் சங்கர் ஃபஸ்ட் படம் ஆனால் இவர் வந்து ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட சொல்ல போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டராக இருந்தார் அண்ட் ரொம்ப தரோவ் அவ்வளோ டீட்டெயிலாக என்கிட்ட சொன்னார் அதனால தான் எனக்கு வந்து அந்த ஒரு பாதிப்பு தான் ஸோ வேறு ஏதாவது சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு எப்படி ஃப்ளோ ஆகுது அந்த கேரக்டர் என்னதுன்னு வந்து அவரோட ஃபஸ்ட்டு ரிசைட்லேருந்து எனக்கு அத்துப்படி ஆகிடுச்சு ஸோ அதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா ஐ திங்க் அக்டோபரில் வந்து ஷூட்டிங் 10 days ஈவன் வேறு முடிச்சுக்கிட்டு இருந்தேன் சீக்கிரம் திரும்ப போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்தேன்னா ஸோ இவர்கிட்ட வரப்போது கேள்வி ஓவராக இருந்துச்சு ஏன்னா இந்த கேரக்டரில் திருப்பி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அண்ட் பட் அவரோட டீட்டெயிலிங் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு 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 என்ன ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு பிளெஸிங் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான வேலை நான் விஷ்ணு சாரோட செஞ்சதில் ஒரு பெரிய சந்தோஷம் அண்ட் அவர் என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வராருன்னு எனக்கு புரியுது அதனால தான் ஈஸியாக இருக்குது அவரோட வேலை செய்கிறது ஒருத்தர் அவ்வளோ ஒரு 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 சீன் ஒன்று எடுத்தால் அதை பற்றி அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ ஒரு லைஃப் கொடுக்குறாருன்னா அது ஒரு டிரெக்டரால் தான் முடியும் அண்ட் ஆனந்த் சங்கர் ரொம்ப நல்லாவே அதை செய்கிறாரு ஸோ அவர் அவ்வளோ கஷ்டப்படும் போது நம்மளும் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும் இல்லாட்டி அதோட ஜாஸ்தி முடிஞ்சால் நம்மளும் கஷ்டப்படணுங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ குட் கோயிங் அண்ட் நிச்சயம் ஒரு 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 புது டைரக்டர் ஒரு புது படம் கொடுக்குறாரு உங்களுக்கும் ஒரு புதுமையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் ஆரி ராஜசேகர் சார் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் பயந்துக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்க போகிறாரு என்னென்னு பட் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்த மாதிரி தான் வரும் எப்போவுமே சிரிச்ச முகம் அண்ட் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் என்ன இப்படி இந்த என்னதான் இருந்தாலும் என்னோடது 3வது படம் தான் இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அவர்கிட்ட கேட்பேன் சார் என்ன ஆங்கிள் என்ன இது சொல்கிறீங்க சார் ஏதாவது சொல்லுங்கள் சார் ஏதாவது கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு பயமாக இருக்குது என்ன நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க என்னன்னு எனக்கு நான் எதாவது தப்பாக செஞ்சிடுவேன்னு பயமாக இருக்குது ஸோ நீங்கள் எதாவது சொல்லிக்கிட்டே இருங்க சார் ஸோ ஒருத்தர்கிட்டே தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஷோபி மாஸ்டர் ஆக்சுவலி என்னோடய இண்டஸ்ட்ரியில் என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸே சாரோட தான் பூனேயில் ஷூட் பண்ணோம்
ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 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 புதுசாக நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டாக மீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ஷோபி சார் வந்து ஒரு கிஃப்ட் எனக்கு. தேங்க்யூ சார். அண்ட் ஸோ மணி சார், அவரோட சாங்கு ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு. அதை பற்றி இன்றைக்கி பேசலை, ஆடியோ பொது நீங்களாம் கேட்டதுக்கப்புறம் பேசலாம். But sir, very happy that your movie happens to be your first movie and also mine. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சென்னை டீமுக்கு நீங்கள் வாசிக்கிற போது நானும் ஆடியிருக்கேன். பட் ஒண்டர்ஃபுல் டீம். ஆனந்த் வந்து டீமாக சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த டீமில் வந்து சுப்ராயன் மாஸ்டர், அப்பா சுப்ராயன் மாஸ்டர் சுப்ராயன் போய் பார்த்தேன். அண்ட் ஒண்டர்ஃபுல், வெரி வார்ம் பீப்புள். எங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும். பேசும்போதே அந்த ஒரு அன்பு தெரியும் அவர்கிட்டேருந்து. ஸோ ஒண்டர்ஃபுல். ஒரு பிரதராட்டம் இருந்தார் செட்டில். இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க, இது செய்யாதீங்க. பட் அப்போ தான் இவன் வேறு மாதிரிலாம் வந்தேன். எது இருந்தாலும் உழுவணும், எது இருந்தாலும் அடிபடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து வரப்போது இவர் வந்து இல்லை இது செய்யாதீங்க, என்ன சார் செய்ய விட மாட்டேங்க, செய்கிறேன் சார் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ ஸ்டண்ட்டும் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பிடிச்ச விஷயந்தான். ஆர்ட்டில், படத்தில் எல்லாமே பிடிச்ச விஷயந்தான். ஸோ எனக்கு செய்யலைன்னா ஏதோ தப்பு செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ. அண்ட் ஆர்ட் டைரக்டர் மொராக்கன் சாங் போது தான் அவர் மீட் பண்ணேன். ஆர்ட் டைரக்டர்னு சொன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட் இமீடியட்டாக ஆர்ட் தான் ஞாபகம் வரும், அவரோட ஃபேஸஸ் இதெல்லாம் ஞாபகம் வராது. அதே மாதிரி தான் கேமராமேன்ஸ் வரும். ஸோ ஆர்ட் டைரக்டர் அன்றைக்கி தான் மீட் பண்ணேன். அவர் பாட்டுக்கு ஷோபி மாஸ்டரோட பேசிகிட்டு இருந்தார். ஷோபி மாஸ்டரோட பாய் சார் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன். சார் இவர் தான் உங்களோட படம் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயோ சார் உங்களை ரொம்ப நாளில் தேட்டிருக்கேன் சார் மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மீட் பண்ணேன். ஒண்டர்ஃபுல் பர்சன், வார்ம் பர்சன். அண்ட் நான் அப்பப்போ ஆனந்தகிட்ட கேட்பேன், யார் அந்த இது ஆர்ட் டைரெக்ஷன் செய்கிறா, இவ்வளோ டீட்டெயிலிங் செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்பேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஒர்க். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியானந்த், இந்த சீனில் ஈஸியாக இறங்கிடலாம், ஏன்னா அவங்களோட கேரக்டரில் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ ஆனந்த் வந்து பேசிக்கிட்டே இருப்பார் எங்கள் 2 பேர்கிட்டையும், இதுதான் சீனு, இதுதான் நீங்கள் செய்கிறீங்க, இங்கேருந்து வரீங்க, இங்கே தான் அங்கே போகிறீங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி வந்து அவங்க மூலமாக வரும். அண்ட் தேங்க்ஸ் பிரியா ஃபார் பிரிங்கிங் தட் எனர்ஜி ஆன் செட். இப்படியே ஒருத்தரும் ஒரு நல்ல செட் சேர்ந்துருக்கோம். அவர் எடிட்டர் சார் வந்திருக்காரு. நான் ஸ்ரீகர் சாரோட ஆஃபீஸில் நான் போய் உட்காந்துருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக சர்வம் போது. ஸோ அப்போ மீட் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. பட் எனக்கு தெரியும் அந்த எல்லாமே நம்ம எல்லாமே சேர்ந்து தான் முன்னாடி போயிட்டுருக்கோம் ஸ்டெப்பாக. ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ காட் அ குட் டைரக்டர் டு ஒர்க் வித். ஸோ அதான். ஸோ நாங்கள் ஒரு பெரிய குரூப், புது குரூப்பு, அதே நேரத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குரூப்பும் சேர்ந்து தானு சாரால் நாங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு கூடி வந்திருக்கோம். இன்றைக்கி எப்போவும் கேட்குற மாதிரி அவங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.